வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி பெரிய இண்டெக்ஸஸை எப்படி நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பையிங் யூஸ் பண்ணி ஸ்கேல்ப் அண்ட் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெயினாக ஆப்ஷன் பையிங்க்கு உங்களுக்கு ஒரு 5,000 to 7,000 ஒரு 10K வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்க்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க. பட் மெயின் என்னென்னா லாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் உங்களுக்கு வந்துட்டு ஆகுது. ஸோ இது மெயினாக எதனால் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலேஜ் வந்துட்டு கரெக்டாக இல்லை. எந்த மாதிரி இடத்துல பை பண்ணணும் ஃபஸ்ட்டு அது வந்துட்டு தெரியறதில்ல. உங்களுக்கு கரெக்டான நாலேஜ், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் தான் வந்துட்டு மெயினாக ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு இது பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தேவை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலேயும் கீழே போனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைம் டிகேல வந்துட்டு ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் கரெக்டாக ஒரு புள்ளியில் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து மேலே அன்வான்டாக கீழே போனால் நமக்கு தேவையில்லாத லாஸ் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா அது எந்த பாயிண்டில் எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த கரெக்டான அந்த பாயிண்ட் வந்துட்டு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா, அந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்குதா ப்ரைஸு அப்படிங்கிறத பார்க்குறதும் நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் வந்துட்டு தப்பாக பண்ணி பைக்கு செல்லுக்கு பை அப்படிங்கிறத மாற்றுவாங்க. அது வந்துட்டு நம்மளோட கான்ஷியஸ் டிசிஷனில் தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நாலாவது பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். கரெக்டான உங்களுக்கு நீங்கள் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸோடு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது தான் இந்த கவர் ஆர்டர் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு இதாகும். சில டைம் பார்த்திங்கன்னா இதில் சப்போஸ் ஜிடிடி ஆர்டர் எடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ஜிடிடியோட ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டாப் ஹிட் ஆச்சுன்னா அதே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 or 2 வீக்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி ஆன்லைன் அதாவது ஆஃப்லைன் ட்ரைனிங் ஆஃபீஸ்லேயே ட்ரைனிங் மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் இல்லை கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ட்ரைனிங் உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இது பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கேல்பிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம், அது எப்படி செட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி டெய்லியும் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அந்த கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸை வந்துட்டு எடுத்துக்கங்க. ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் நீங்கள் இது சார்ட்டை பார்க்கக்கூடாது. சார்ட்டை பார்க்குறது மெயினாக பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட். ஸோ ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை வந்துட்டு லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 1 உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இதாக வந்துட்டு இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படிங்கும்போது நமக்கு ஃபியூச்சர்ஸ் சார்ட்ஸ் லோட் பண்ணோன்னா டைம் ஃப்ரேம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸ்கேல்பிங் 1 hour, 15 minutesலாம் வச்சா செட் ஆகாது நமக்கு. பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் பொறுத்தவரை 3 minutes and 5 minutes. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை வந்துட்டு இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிறது. இப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு முக்கியமான ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்துட்டு லோட் பண்ணுறோம். அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு VWAP, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இது வந்துட்டு வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இது மட்டும் வச்சு மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு 3-4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஒவ்வொன்றா லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் 4 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் 4 ஜஸ்ட் எழுதி மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒன்றா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இப்போ வந்துட்டு செப்டம்பரில் இருக்கோம். ஸோ செப்டம்பர் ஃபியூச்சர்ஸை 3 minutesல வச்சுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஃபியூச்சர்ஸ் லோட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2ல் 3 minutes வச்சுட்டேன். ஸ்டெப் 3ல் நான் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு VWAP அப்படிங்கிறத லோட் பண்ணுறேன். இதை வந்துட்டு கொஞ்சம் திக் பண்ணிக்கங்க. ப்ளூ கலர்
இந்த ப்ளூ ஓகே ஓகே. இப்போ ஸ்டெப் 4 என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டெப் 4 வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 20 and 50 இந்த ரெண்டு EMA 20 and 50 EMAவை லோட் பண்ணிக்கங்க. அதுவும் இங்கேயே இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியலில் போயிட்டு செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாக 9 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 20 லோட் பண்ணிக்கோங்க. 20க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு கொடுத்துக்குங்க. ஸோ 20க்கு நான் வந்துட்டு ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது இதேவே ஜஸ்ட்டு திருப்பி மூவிங் ஆவரேஜ் பண்ணலாம். நான் இதை காப்பி பண்ணிக்கங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் அடுத்த மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னா இன்புட்ஸில் 20 ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம 50 மூவிங் ஆவரேஜ். அதோட ஸ்டைல் என்ன அப்படிங்கும்போது நான் வந்துட்டு ஒரு க்ரீன் கொடுத்துட்றேன். அதோட லைனும் கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜ் ஆச்சு. ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 முடிஞ்சது. அடுத்து ஸ்டெப் 5 போகலாம். ஸ்டெப் 5ல் வந்துட்டு நம்ம சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்துட்டு லோட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தெரியணும் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. நீங்கள் இது எல்லாமே தெரியாமல் டேரெக்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷனும் இது கூட நம்ம கம்பைன் பண்ணுவோம். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு வரும். உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் அதோட செட்டிங் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 10,3 இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்துட்டு 10,2 வந்துட்டு போட்டுக்குங்க. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த க்ரீனில் இருக்கும். இப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போய் இப்படி இந்த இதுதான் வந்துட்டு சூப்பர் ட்ரெண்ட் உங்களுக்கு. ஓகே. அடுத்தது நம்ம இது வரைக்கும் சூப்பர் ட்ரெண்ட் இதெல்லாம் லோட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஸ்டெப் 6 போகிறோம். ஸோ இது எப்படி ஈஸியாக சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட் EMA. அடுத்து பார்த்திங்கன்னா RSI லோட் பண்ணிக்கோங்க. சில டைம் பார்த்திங்கன்னா RSIக்கு மேலே போயிருக்காது. பட் சில டைம் இங்கே சிக்னல் கொடுத்து. ஸோ இது எல்லாமே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நம்ம வந்துட்டு எடுப்போம். ஸோ RSI பீரியட் பார்த்திங்கன்னா நமக்கு லாட் பண்ணிக்கோங்க 60-40. 60க்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம லாங் போகலாம். ஸோ அந்த கண்டிஷன் இந்த லைன் தான் பார்த்திங்கன்னா 60. இதுக்கு நம்ம சப்போஸ் லாங் போனோம் அப்படின்னா உங்களுக்கு சில டைம் இதில் பார்த்திங்கன்னா சிக்னல் கிடைக்காது. இது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் ஒரு ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக வந்துட்டு ஒரு இதாக இருக்கும் நமக்கு. RSI லோட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு இது கூட வந்துட்டு நீங்கள் மூவிங் ஆவரேஜ் 100 EMA அண்ட் 200 EMA ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 50 தாண்டி மார்க்கெட் திடீர்னு இருக்கும்போது 100 EMA அந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி 2 டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். 100க்கு உங்களுக்கு ஒரு 100க்கு பிளாக்கு, 200க்கு பிங்க். ஓகே. இப்போ எனக்கு இந்த எல்லா மூவிங் ஆவரேஜஸும் உங்களுக்கு ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் இருக்குன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. இப்போதைக்கு நான் வந்துட்டு இது ரெண்டையும் ஹைட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு எனக்கு இந்த 102 இது வந்துட்டு தேவையில்லை. எனக்கு ரொம்ப முக்கியமானது இந்த VWAP, சூப்பர் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் இந்த மூவிங் ஆவரேஜ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் VWAP, ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்ட், மூணாவது இந்த VWAP EMA 20 and 50. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டீவியேஷன் வந்துட்டு இருக்கணும். எய்தர் உங்களுக்கு இந்த VWAPலேருந்து தள்ளி இருக்கணும், இல்லை சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து தள்ளி இருக்கணும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீவியேஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கணும். இங்கேருந்து இந்த மாதிரி இடத்துல போயிருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இது எல்லாமே கன்வர்ஜ் ஆகும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கும்போது ப்ரைஸ் கிட்ட வரும்போது இதில் பவுன்ஸ் ஆகும். இங்கே கிட்ட வந்தோன்னு சில பேர் எடுத்துருவாங்க. சில டைம் இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் இருக்கும், இங்கே VWAP இருக்கும். நீங்கள் எல்லா குவான்டிட்டி இங்கே ஆட் பண்ணுறத விட இங்கே கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டு VWAPல வந்துட்டு அடுத்த சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது குவான்டிட்டி கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணலாம்.
உங்களுக்கு. ஸோ எப்படி இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறது அப்படிங்கும்போது ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 இருக்குது இனிஷியலாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்குதுன்னு வைங்க. மேலே 2 செகண்ட் சார்ஜ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு ஒரு 300லேருந்து ப்ரைஸ் கீழே வருது. இங்கே மேலே போயிட்டு 300லேருந்து கீழே வருது. இந்த இடத்துல தான் எனக்கு விவேப் இருக்குது. விவேப்பில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 278 ஆர் 280 வச்சுக்கிறேன். ஓகே, 280ல் எனக்கு ப்ரைஸ் விவேப் இருக்குதுன்னு வைங்க. லைன் 280 அப்படிங்கிற இடத்துல இங்கேருந்து ப்ரைஸ் வருது. எனக்கு என்ன ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு 280 டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு 280, 380, 485 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் கீழே வரும். திருப்பி கீழே வந்துட்டு உங்களுக்கு 278 வரைக்கும் போகும். அடுத்த இதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் இங்கே போயிட்டு திருப்பி 280 ஆர் 284க்கு மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 என்ட்ரி தான் வரும். இது கண்டிப்பாக ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கேரண்டீடாக கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் க்ளீனாக வந்துட்டு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது ரிஜெக்ஷன். அது அந்த விவேப் கிட்ட ப்ரைஸ் 2 டைம் அதை டச் பண்ணி 3வது டைம் இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு இது பண்ணலாம். இப்போ சில டைம் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா உங்களுக்கு வேலை வந்துட்டு அதாவது சூப்பர் ட்ரெண்ட் இருக்கும், கீழே வந்துட்டு விவேப் இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இந்த கேப் அதிகமாக இருக்குது, இங்கே சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, இங்கே விவேப் இருக்குன்னா இங்கேருந்து இது வரைக்கும் போகும். பட் இதுக்குள்ளே இருக்குது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இப்போ இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இந்த சூப்பர் ட்ரெண்டும் விவேப்பும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும். இங்கேருந்து பக்கத்தில் பெருசாக உங்களுக்கு டார்கெட்டே வந்துட்டு கொடுக்காது. ஸோ எப்போ நல்லா டார்கெட் கொடுக்குன்னா விவேப்பு சூப்பர் ட்ரெண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ்க்கு கீழேயோ மேலேயோ இருந்தது அப்படின்னா அது நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவை வந்துட்டு ஆக்ட் ஆகும். அது போக உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்குது, இங்கே ஆர்எஸ்ஐயும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பையான ஏரியாவே இல்லை. இந்த மாதிரி இடத்துல நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஈஸியாக ஹிட் ஆகும், நமக்கு டார்கெட்டே கொடுக்காது, மார்க்கெட்டை அரைச்சிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்துட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கிளியராக தெரியும். இதே மாதிரி எக்ஸ்பிரிடி ஆங்கிள்லாம் விவேப்லேயே இருக்கும். நல்லா உங்களுக்கு ஒரு மேலே சடனாக போயிடுச்சுன்னா ரிவர்ஸ் வரும்போது கண்டிப்பாக விவேப்பு அந்த மாதிரி இடத்துல ஒரு பவுன்ஸ் ஆகி ஒரு டார்கெட் கொடுப்பான். ஆக்சுவலாக 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கேரண்டீடாக வந்துட்டு நமக்கு மினிமம் 20 பாயிண்ட் to 30 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் பிடிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது எல்லாமே ஒரே சைடு இருக்கணும். இதுக்குள்ளே ப்ரைஸ் மாட்டிகிட்டு இருந்ததுன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. விவேப்பு சூப்பர் ட்ரெண்ட் இஎம்ஐ எல்லாம் ஒரே லைனில் பக்கத்தில் இது ப்ரைஸுக்கு மேலே இருந்ததுன்னா இது சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, விவேப் எல்லாம் லைனாக கீழே இருக்குன்னா ஒவ்வொரு ஜோனும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா குவான்டிட்டியும் மேலே எடுக்கிறத விட அடுத்தடுத்த லைன் லேயரில் எடுக்கலாம். ஆர்எஸ்ஐயை கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ஓரளவுக்கு இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்துட்டு வச்சுக்கோங்க. நமக்கு ஓரளவுக்கு டபுள் டாப்பு இந்த மாதிரி 15 minutes and 5 minutesல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படிங்கும்போது அதையும் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் இதெல்லாமே லோட் பண்ணிவிட்டு சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்துட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துங்க. ஸ்கேல்பிங், பிஎன்எஃப், பேங்க் நிஃப்டி, பேங்க் ஸ்கேல்ப் அப்படிங்கிறத சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் திருப்பியும் அது லோட் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டைமும் இதை வந்துட்டு இது பண்ணிட்டு டெம்ப்ளேட்டில் போயிட்டு பேங்க் ஸ்கேல்ப் அப்படிங்கிற பண்ணிங்க அப்படின்னா எல்லா இண்டிகேட்டரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரேடிங்க்கு லோட் ஆகிடும் ஜீரோதாவில். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எப்போ எடுக்கக்கூடாதுன்னா இதுக்குள்ளே ப்ரைஸ் சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் பேக் டெஸ்ட்டும் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா விவேப் கிட்ட எப்படி சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். விவேப் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு சில 2-3 டைம் இங்கேயே சுற்றிட்டு இருந்தால் பிரேக் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2-3 டைம் இதவே டெஸ்ட் பண்ணிங்கன்னா பிரேக் ஆகிடும். அதையும் வந்துட்டு பார்த்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுற வரைக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.